ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ஷேர் மார்க்கெட் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். சில பேர் சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுறது ரொம்ப ரிஸ்க்குன்னு. ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டால் போட்ட பணம் திரும்ப வராது, அது போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுறது வந்து கேம்பிளிங் மாதிரி, அது ஒரு சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டால் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், குறைஞ்ச டைம்லேயே கோடி கோடியாக சம்பாதிச்சிடலாம், நீ ஒரு 100 ரூபா போட்டால் 1000 ரூபா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷேர் மார்க்கெட்னா என்ன? ஒருத்தர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்காருன்னு வச்சுக்கோ, அந்த கம்பெனிக்கு அவர் முதல்ல வந்து 1 கோடி தேவைப்படுது. ஆனால் அவர்கிட்ட 50 லட்சம் தான் இருக்குது. மீதி இருக்கிற 50 லட்சத்தை அவர் வந்து 3 வழியில் வந்து திரட்டலாம். ஒன்று வந்து அவர் லோன் வாங்கலாம், ரெண்டாவது அவர் பார்ட்னராக இன்னொருத்தரை சேர்த்துக்கலாம், மூணாவது வந்து ஸ்டாக்கில் லிஸ்ட் பண்ணலாம். அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை செலக்ட் பண்ணார்னா அவர் எப்போதும் போல் பேங்க்குக்கு போயிட்டு லோன் வாங்கி அவரோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப்பில் என்னன்னா அவரோட பார்ட்னர் அவர் ஒரு 50 லட்சம் போடுவார், அவரோட பார்ட்னர் ஒரு 50 லட்சம் போடுவாங்க. 2 பேரோட காசையும் சேர்த்தா 1 கோடி வந்துடுது. அந்த 1 கோடியை வச்சு அவங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்கலாம். அந்த கம்பெனியில் 2 பேருமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனால 2 பேருக்குமே ஓனர்ஷிப் இருக்கு. பார்ட்னர்ஷிப் 2 பேர் தான் இருக்கணும் இல்லை, இது வந்து எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். எத்தனை பேர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் அந்த ஓனர்ஷிப் இருக்கு. மூணாவது ஸ்டெப் தான் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறது. ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணால் இது மாதிரி பொதுமக்கள் எல்லாமே அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்கிருக்கீங்கன்னா நீங்களும் அந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அப்போ நீங்களும் ஒரு பார்ட் ஆஃப் த ஓனர் தான். நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்கணும்னா அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா இல்லையா, அந்த கம்பெனி ஃபியூச்சரில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். நீங்கள் ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்கன்னா அந்த லேண்டு வந்து இப்போ என்ன ரேட் இருக்குது, நீங்கள் கரண்ட் வேல்யூ எப்படி இருக்குது, அதோட அதிகமாக வாங்குறோமா கம்மியாக வாங்குறோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு லேண்டை பார்த்து தான் வாங்குவீங்க. அது ஃபியூச்சரில் எவ்வளோ ரேட்டு போகும், இப்போ இவ்வளோ வாங்குறோம்னா அதை எவ்வளோ லாபத்துக்கு விற்கலாம் அப்படின்ட்டு எல்லா ரேட்டையும் நீங்கள் பார்ப்பீங்க. அது மாதிரி தான் நீங்கள் ஒரு ஷேர் வாங்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் வாங்கணும். நீங்கள் ஒரு ஷேரை வாங்க போகிறீங்கன்னா இதோட கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்குது, இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன, இது ஃபியூச்சரில் விற்றா எவ்வளோ லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் வாங்கணும். நீங்கள் ஒரு ஷேரை வாங்கணும்னா உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு, டிமேட் அக்கௌண்ட்டு, ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, இந்த அக்கௌண்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படும். முதல்ல ஒரு ஷேரை வாங்கணுன்னாலும் விற்கணுன்னாலும் நேரில் போய் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் காலிங் ஆப்ஷன் வந்துச்சு. நீங்கள் ஒரு கால் பண்ணால் போதும், உங்களோட ஷேரில் வாங்கலாம் விற்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோன்ஸ்லாம் வந்ததுனால உங்கள் ஷேரை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாங்கலாம் விற்கலாம். நீங்கள் ஒரு ஷேரை வாங்கினீங்கன்னா நீங்கள் ஷேர் வாங்கினதுக்கு ப்ரூஃபாக உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த சர்டிஃபிகேட் வந்துடும். நீங்கள் எப்போ அந்த ஷேரை விற்கிறீங்களோ அப்போ வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து யார் வாங்குறாங்களோ அவங்ககிட்ட போயிடும். நீங்கள் ஒரு ஷேரை வாங்கி அதை வாங்கலை அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தோணும். கவலைப்பட தேவையில்ல, நீங்கள் வாங்கின ஷேர் வந்து என்ன டேட்டில், என்ன டைமில், என்ன செகண்டில் வாங்குறீங்க அப்படிங்கிற வரைக்கும் நோட் ஆகும். அதனால் உங்கள் ஷேர் வந்து அப்படி யாரும் ஏமாற்றவும் முடியாது. ஏன் இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் வந்து அவங்களோட சேவிங்ஸை வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்திய மக்களில் வந்து 6% பேர் தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மற்றவங்க எல்லாமே அவங்களோட சேவிங்ஸை வந்து பேங்க்கில், எஃப்டியில் அது மாதிரி தான் போட்டு வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்கிற வதந்தி தான். ஒன்று ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டால் அது வந்து மொத்தமாக போயிடும், அது வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டால் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களால் கோடீஸ்வரனா ஆக முடியாதா அப்படின்னு. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி தான் நிறைய பேர் கோடீஸ்வரனா இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வாரன் பஃபெட் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி தான் அவர் வந்து பில்லியனராக மாறினார். இவர் வந்து அதுக்குன்னு உடனே பில்லியனராக மாறில, அவர் வந்து 40 to 50 வருஷம் இதை வந்து தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு பில்லியனராக மாறினார். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கோடீஸ்வரனா ஆகலாம்னு தெரிஞ்சு ஏன் அதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அதை பற்றி படிக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டங்கிறதுனால அதை வந்து யாருமே பண்ணுறதில்லை. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதை பற்றி A to Z தெரிஞ்சதுக்கப்புறம் தானே அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. அது மாதிரி தான் நீங்கள் ஒரு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லைனா அது ஒரு சூதாட்ட மாதிரி தான், கேம்பிளிங் மாதிரி தான் இருக்கும். எதுக்காக நமக்கு பணம் வருது, எதுக்காக பணம் போகுது அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக தெரியாது. அதனால் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து தோணும், நான் ஏன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், நான் எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கணும், நான் வந்து என்னோட பணத்தை வந்து பேங்க்கில் இல்லைனா எஃப்டியில் போட்டால் அது பாட்டுக்கு சேஃபாக இருக்கும், சேஃபாக வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமே அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தோணும். நீங்கள் போன வருஷம் ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா இந்த வருஷம் அந்த பொருளை 11 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பீங்க. எப்படியா இருந்தாலும் அந்த பொருளோட ரேட்டு கூடி இருக்கும். இதுதான் இன்ஃப்ளேஷன். போன வருஷம் 10 ரூபாய்க்கு வாங்கின பொருளை இந்த வருஷம் 11 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அந்த பொருளோட மதிப்பு வந்து 10% அதிகமாக இருக்குது. உங்களோட பணத்தோட மதிப்பு வந்து 10% குறைஞ்சிருக்கு. நீங்கள் உங்களோட பணத்தை பேங்க்ல இல்லைனா எஃப்டியில் போடுறீங்கன்னு வச்சுக்கலாம், அதில் உங்களுக்கு 8% இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஆனால் வருஷம் வந்து இன்ஃப்ளேஷன் 10% அதிகமாகிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து 8% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குன்னா உங்களோட பணத்தோட மதிப்பு வந்து 2% கம்மியாகுது. இதே நீங்கள் 12% இன்ட்ரெஸ்ட் தரல போட்டிங்கன்னா உங்களோட பணத்தோட மதிப்பு வந்து 2% அதிகமாகும். ஏன்னா 10% இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது 12% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதுன்னா 2% உங்களோட பணத்தோட மதிப்பு வந்து அதிகமாகும். இதான் வந்து இன்ஃப்ளேஷன். நீங்கள் வந்து உங்களோட பணத்தை பேங்க்லேயோ இல்லை எஃப்டிலையோ போட்டிங்கன்னா அந்த பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இன்ஃப்ளேஷனை அதால் பீட் பண்ண முடியாது. அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 8% இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் 10% இருக்கும்போது அதோட இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ண முடியாது. உங்களோட பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இதனால தான் உங்கள் பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் அப்படின்னு 2 இருக்குது.
நீங்கள் ஒரு ஷேரை வாங்கி அது 1 இயருக்கு மேலே லாங் டேர்மாக ஹோல்டு பண்ணிங்கன்னா அது வந்து இன்வெஸ்டிங்கில் வரும். ட்ரேடிங்னா ஒரு ஷேரை வாங்கி காலைல வாங்கி மதியம் விற்கிறது, அடுத்த 1 ஹவரில் விற்கிறது அப்படின்னா அது ட்ரேடிங்கில் வரும். நீங்கள் ஒரு ஷேர் வாங்கணும்னா நீங்கள் போய் ஒரு கம்பெனியில் டேரெக்டாக வாங்க முடியாது. அதுக்கு வந்து நடுவில் ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மூலியமாக தான் நீங்கள் வாங்க முடியும். நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து இன்வெஸ்டிங்க்கு வந்து 2.5% மேலே போகக்கூடாது. ட்ரேடிங் கமிஷன் வந்து 0.20லேருந்து 0.30க்கு மேலே போகக்கூடாது. ஒரு கம்பெனி 30,000 கோடியிலேருந்து 1 லட்சம் கோடி வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து பெரிய கம்பெனினும், 5,000 கோடியிலேருந்து 30,000 கோடி வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து நடுத்தரமான கம்பெனினும், 2,000லேருந்து 5,000 கோடி வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து சின்ன கம்பெனினும், அது கீழே இருந்துச்சுன்னா மைக்ரோ கம்பெனினும் அழைக்கிறாங்க. நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கினீங்கன்னா அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலோட நெக்ஸ்ட் அப்டேட் மிஸ் பண்ணாமல் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.